அட போங்க. ஏன் தான் அந்த ஆண்டவன் சிலருக்கு மட்டும் வாய் பேச முடியாமையும், கண் பார்வை இல்லாமையும், காது கேட்க முடியாமையும் பிறப்பு கொடுக்குறாரோ தெரியலங்க. அந்த வகையில வாய் பேச முடியாம இருக்க அம்பிகாக்காவோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். ஈரோடு ரங்கம்பாளையத்துல போட்டுக்க சரியான துணிமணி கூட இல்லாம அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு அந்த வட்டாரத்துல இருக்க காவல் நிலையத்துல இருந்து தகவல் வந்துச்சு. உடனே நம்ம அச்சம் தன்னார்வலர்கள் அவங்கள ரெஸ்கியூ பண்ணலான்னு போனப்போ ஈர துணியோட அழுதுகிட்டு அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருந்தாங்க. மீட்பு பணியில இருக்கப்போ அந்த பகுதியில இருக்க பள்ளி மாணவ மாணவிகள் உங்களுக்கு நாங்களும் இருக்கோம்னு சொல்லி அம்பிகாக்காவை மீட்டு சோலார்ல இருக்க நம்ம அச்சம் ஹோம்ல சேர்த்தோம். சோசியல் மீடியா மூலியமா அம்பிகாக்காவோட குடும்பத்தை கண்டுபிடிச்சப்பதான் அவங்களோட முழு கதையும் தெரிய வந்துச்சு. 13 வயசுலயே கல்யாணம் பண்ணி தன்னோட கணவன் தன்னை விட்டுட்டு போயிட்டாராம். காரணம் அம்பிகாக்கானால வாய் பேச முடியாதான். அதுக்கப்புறம் 2வது தடவையும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அவரும் அதே காரணத்துக்காக அம்பிகாக்காவை விட்டுட்டு போயிருக்காரு. கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குல்லங்க. இது மட்டும் இல்லாமங்க, ஒரு பக்கம் தன்னால வாய் பேச முடியாது, இன்னொரு பக்கம் தன்னோட கணவன் தன்னை விட்டுட்டு போயிட்டாரு வாய் பேச முடியாதுன்னு காரணத்தினால. இன்னொரு பக்கம் அம்பிகாக்காவோட குழந்தை இறந்துட்டாங்க. அதனால ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளான அம்பிகாக்கா மனநலம் பாதிக்கப்பட்டு வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காங்க. 2 வருஷமா தன்னோட பொண்ணை காணோம், தன்னோட அக்காவை காணோம்னு அவங்க குடும்பத்தாளுங்க அங்கேயும் இங்கேயும் தேடி அடைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அச்சம் ட்ரஸ்ட் சோசியல் மீடியா மூலியமா அம்பிகாக்கா இங்கதான் இருக்காங்கன்னு தெரிஞ்சு தன்னோட பொண்ணு கிடைச்சிட்டா, தன்னோட அக்கா கிடைச்சிட்டான்னு ரொம்ப சந்தோஷமா அச்சம் ட்ரஸ்ட தேடி வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அம்பிகாக்காவோட மனநல இன்னும் கொஞ்சம் மோசமா இருக்கனால கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. சின்ன சின்ன வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அம்பிகாக்கா. சீக்கிரம் குணமாகி அம்பிகாக்காவை அவங்க குடும்பத்தோட சேர்த்து வைக்க எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். 2 வருஷமா நாங்க தாளிக்கு தெரிஞ்சு அண்ணாது ஹாஸ்பிட்டல்ல நாங்க வந்து சேர்ந்தோம். அது அவங்களா வந்து கூட்டின்னு வந்து இந்த இடத்துல சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துனதுல நம்ம எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். நல்லா பாத்துக்கிறாங்க, துணிமணி கொடுத்துக்கிறாங்க, சாப்பாடு கொடுத்துக்கிறாங்க. ஆனா இந்த பிள்ளைக்கு வந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. இன்னைக்கு தயவு செஞ்சு உங்க பிள்ளைங்களை இந்த மாதிரி விட்டுறாதீங்க, வீட்டுல சந்தோஷமா வச்சுக்கிங்க.